உங்கள யாராவது வேண்டான்னு தூக்கி போட்டா துவண்டு போயிறாதீங்க. எதுக்காக உங்கள விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற காரணத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நேரத்த வீணடிக்காதீங்க. ஏன்னா, ஏதோ ஒரு விஷயத்து மேல நம்ம வைக்கக்கூடிய முழுமையான நம்பிக்கை உடையும்போது தான், இனி நமக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அதனால போனவங்க போனவங்களாவே இருக்கட்டும். மத்தவங்கள பத்தி யோசிச்சு உங்களோட நிம்மதிய நீங்க இழந்துறாதீங்க. ஏன்னா, அழகுல மயங்குறதும், அன்புக்கு அடிமையாகுறதும் ஒரு நபர செயல்பட விடாம, சிந்திக்க விடாம தான் வைக்கும். இது மட்டும் உங்களோட வாழ்க்கை இல்ல. நீங்க இன்னும் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு காலம் நிச்சயம் வரும். அதுக்குன்னு உங்கள நீங்க தயார்படுத்திக்கோங்க. உங்கள சரியான பாதையில கொண்டு செல்றதுக்கான வழிகள தேடுங்க. தேடுதல் மட்டும் தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில வாழ்றதுக்கான உந்துதல தரும். ஏன்னா, நம்மளோட தேடுதல் எத நோக்கி இருக்குதோ, அத பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கையில உயர்வும், தாழ்வுமே. எதார்த்தத்த பழகிக்கோங்க. நடந்து முடிஞ்ச விஷயங்கள நெனச்சுக்கிட்டே இருந்து, உங்களுக்கு நீங்களே ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளேயே வாழாதீங்க. யாரும் நமக்காக வந்து இங்க ஆறுதல் சொல்வாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு தேவையான ஆறுதலும், மாறுதலும் நம்மகிட்ட தான் இருக்குது. நம்ம ஒரு விஷயத்துக்கு மனசு வச்சா மட்டும் தான் அத நம்மளால நிறைவேத்தவே முடியும். அதனால மனச ரொம்ப தெளிவா வச்சுக்கோங்க. மனபலம் போச்சு அப்படின்னா, உடல் பலம் அப்படின்றது ஒன்னத்துக்குமே உதவாது அப்படின்ற தத்துவத்த புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில சமநிலையா இருக்கிறதுக்கு கத்துக்கோங்க. நான் சொன்ன இந்த விஷயம் புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.